கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தென் விப்ரோவில் பார்த்தீங்கன்னா வில் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அந்த ப்ரோக்ராமை பற்றி தான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்துருப்போம். அந்த வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ வந்து யார் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ், தென் அதுக்கப்புறம் என்னென்ன க்ரைட்டீரியாஸ்லாம் கொடுத்துருக்காங்க, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன அதர் க்ரைட்டீரியாஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து கண்டிப்பாக தெளிவாக சொல்லியிருப்பேன். தென் அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் இருக்கிறதுங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்பிள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். தென் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் queries இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தென் அப்ளை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து ஒரு 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. அது என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ரெஜிஸ்டர் கண்டிப்பாக பண்ணணும். ரெஜிஸ்டர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தென் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஃபார் விப்ரோஸ் ஒர்க் இன்டெகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் 2025 பை த ஃபில்லிங் சிம்பிள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் இந்த ஜாபுக்கு. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கும். இந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் will be invited to and taken 80-minute online assessment that will test your verbal, analytical, quantitative and written communication skill அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 1 வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க இந்த ஜாப்க்கு. இந்த ஜாப் சரி, இந்த ப்ரோக்ராம் சரி, இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் அசஸ்மெண்ட் வந்து மெயில் வரும். அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து மொத்தம் 80 மினிட்ஸ் இருக்கும். அந்த 80 மினிட்ஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்பல், அனலிட்டிக்கல், குவான்டிட்டிவ் அப்படிங்கிற 3 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 4வது டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். தென் ஆன்லைன் அசஸ்மெண்ட்டும் முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் ரவுண்ட் அடுத்து அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் யூ கெட் த்ரூ த ஆன்லைன் அசஸ்மெண்ட் யூ வில் பி கால்டு த பிஸ்னஸ் டிஸ்கஷன் ரவுண்ட் வித் அவர் டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் அசஸ்மெண்ட் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட் வரும். ஆன்லைன் அசஸ்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ பிஸ்னஸ் டிஸ்கஷன் இருக்கும். அந்த மேனேஜர் ரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த மேனேஜர் ரவுண்டு வந்துட்டு அவங்க டீம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. விப்ரோவில் இருக்க ஒரு டீம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரவுண்ட்லேயும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன், HR ரவுண்ட் வரைக்கும் போயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆஃபர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HR கூட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அந்த லெட்டர் ஆஃப் இன்டென்ட்டில் சேலரி டிஸ்கஷன், அதுக்கப்புறம் லொக்கேஷன் இதெல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் இந்த லெட்டர் ஆஃப் இன்டென்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் கிளியர் HR டிஸ்கஸ் வில் பி த ப்ரொவைடர் த லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, ஆன்லைன் அசஸ்மெண்ட்டை கிளியர் பண்ணுறீங்க, தென் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் டிஸ்கஷனையும் முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து HR ரவுண்டை முடிச்சதுக்கப்புறம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 5ல் ப்ரீ ஸ்கில் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ரீ ஸ்கில் ட்ரைனிங்னா லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்தாலே நீங்கள் வந்து கன்ஃபார்ம் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். தென் செலக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் வில் பி இன்வைட்டட் ஃபார் த இன்டெப்த் ஆஃப் லேர்னிங் ஜேர்னி டு பெட்டர் த prepare you will be a job role in Wipro அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க. அந்த கம்பெனியில் வந்துட்டு ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீ ஸ்கில் ட்ரைனிங்னு ஒன்று கொடுப்பாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ரோல் தான், இது வந்து இந்த மாதிரி தான் ஜாப் இருக்க போகுது, இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்னு உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து அவங்க டீம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீ ஸ்கில் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களே சொல்லியிருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன் ஃபார் த கிளியரிங் ஆல் த ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, தென் சிம்பிளிஃபை வெயிட் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட் டீம் சென்ட் யூ த ஆஃபர் லெட்டர், அக்செப்ட் இட் அண்ட் கெட் ரெடி டு ஜாயின் விப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து கங்க்ராட்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விப்ரோவில் எல்லா ரவுண்டும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விப்ரோவில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் நமக்கு வந்து இதில் 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி இருக்கிற க்ரைட்டீரியா எலிஜிபிளாக இருந்த பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் மெயிலே வரும், அசஸ்மெண்ட் மெயில். அந்த அசஸ்மெண்ட்டில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிஸ்னஸ் டிஸ்கஷன் மெயில் வரும். அந்த பிஸ்னஸ் டிஸ்கஷனை HR ரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த HR ரவுண்டையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரீ ஸ்கில் ட்ரைனிங் இந்த பிஸ்னஸ் டிஸ்கஷன்லேயே உங்களை ஃபில்டர் பண்ணிடுவாங்க.
நீங்கள் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தென் இந்த பிஸ்னஸ் டிஸ்கஷன்லேயே ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் லெட்டர் ஆஃப் இன்டென்ட்டே உங்களுக்கு வரும். அந்த லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்துருச்சுனாலே நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 100% செலக்ட்னு தான் அர்த்தம். தென் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்ததுக்கப்புறம் ப்ரீ ஸ்கில் ட்ரைனிங் நடக்கும். அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஜாயினிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஜாயினிங் டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிசீவ்ட் அண்ட் ஆஃபர் லெட்டர் ஹியர் வாட்ச் த நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாயினிங் டீட்டெயிலாம் கொடுத்தது ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்காலர் ட்ரைனி அப்படிங்கிற ஒரு டெசிக்னேஷனில் தான் நீங்கள் வந்து உள்ளே போவீங்க. தென் இந்த ரோலில் தான் உள்ளே போவீங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ரோல் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்டுமே எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15,000 தான் ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. ப்ளஸ் டேக்ஸ் சம்திங் ஏதாவது ஒரு 488 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் 15,488 கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேயே உங்களுக்கு வந்து ஜாயினிங் போனஸ் கொடுப்பாங்க. ஒரு 75,000 ருபீஸ் ஃபஸ்ட் மந்த்லேயே உங்களுக்கு வந்து ஜாயினிங் போனஸ் 75,000 ருபீஸாக கொடுப்பாங்க. இதெல்லாமே வந்து ஃபஸ்ட் இயரில் நடக்கும். தென் செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா யூ வில் பி ரிசீவ் தென் 17,000 ப்ளஸ் 533 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17,533 ரூபா சம்பளமாக கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் இயரில் வந்து வில் பி ரிசீவிங் அண்ட் ஸ்டைஃபண்ட் ஆஃப் 19,618 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் இயரில் பார்த்தீங்கன்னா வில் பி ரிசீவிங் ஸ்டைஃபண்ட் ஆஃப் 23,000 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ட்ரைனிங் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைனிங் அக்ரிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா வில் பி ரெக்ரூட் ஃபார் த சைன் ட்ரைனிங் அக்ரிமெண்ட் 60 மந்த் அப்பான் ஜாயினிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரைனிங் அக்ரிமெண்ட் வந்து ஒரு 60 மந்த் இருக்கும். அது ட்ரைனிங் அக்ரிமெண்ட்டுக்கு அண்டர்கள் தான் நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க. யூ வில் பி லைபிள் பே ஆஃப் சம் 75,000 ப்ரோ ரேட் பேசிஸ். யூ வில் லீவ் த ஆர்கனைசேஷன் பிஃபோர் 5 years வில் பி ட்ரைனிங் அக்ரிமெண்ட் ஆர் அப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து 5 years முன்னாடி வந்து நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் அந்த ஜாயினிங் போனஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்பிள்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்பிள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.